தேவ நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஏப்ரல் 1ஆம் தேதி விசேஷமான வாக்குத்தத்த செய்தியில் நாம் வந்திருக்கிறோம். இந்த வாக்குத்தத்த செய்தியினுடைய தலைப்பு நேம் ஆஃப் காட், நாமமாகிய தெய்வம், பேராகிய தெய்வம் என்கிற தலைப்பிலே நாம் வாக்குத்தத்த செய்தி பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். ஏனென்று கேட்டால் யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் 12வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படிக்கு அவர்களுக்கு அதிகாரத்தை கொடுத்தார். ஒரு மிகப்பெரிய வாக்குத்தத்தம் இது. அவருடைய நாமத்தில் விசுவாசம் வச்சிருந்தா நம்ம அவருடைய பிள்ளைகளாக மாற முடியும். அதுக்குள்ள அதிகாரம் நமக்கு கொடுக்கப்படுகிறது. அவருடைய பிள்ளைகளானா எவ்வளவு பெரிய அதிகாரம், எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் என்பதை நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். ஒரு தெய்வத்தினுடைய பிள்ளைகளாகும் போது இந்த தேசத்திலே, இந்த உலகத்தில் எப்படியா வாழ வேண்டும் என்பதை, வாழ முடியும் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டால் அற்புதமான ஒரு வாக்குத்தத்தம் இது. அப்போ அவருடைய நாமம் என்றால் என்ன அப்படின்னு டக்குனு கிறிஸ்தவர்கள் என்ன சொல்லிடுவாங்கன்னா, யெகோவா தானாங்க அவருக்கு நாமம் அப்படிம்பாங்க. ஆனால் புரிந்து கொள்ளுங்க, யெகோவா என்கிற நாமம் என்பது பழைய ஏற்பாட்டில் காணப்படுகிறது, புதிய ஏற்பாட்டில் காணப்படாத ஒரு காரியம். மூல பாஷையில யெகோவா என்கிற நாமம் கிடையவே கிடையாது. அது எழுத்து சேர்க்கப்பட்டு கொடுக்கப்பட்டதான் நாமம். அப்ப அது நாமமே உச்சரிக்க முடியாத ஒரு காரியத்தை உச்சரிப்பதற்கு கொடுக்கப்பட்ட ஒரு காரியத்தை நாம் எப்படி நாமம் என்று ஏற்றுக்கொள்ள முடியும்? ஆண்டவர் நாமத்தை குறித்து என்ன சொல்றாரு? அதான் நமக்கு முக்கியமான ஒரு காரியம். இதே குறித்து மோசே பேசுறாரு. எப்படி பேசுறாருன்னா பாருங்க, யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 13வது வசனத்துல, அப்பொழுது மோசே தேவனை நோக்கி, நான் இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் போய் உங்கள் பிதாக்களுடைய தேவன் உங்களிடத்தில் என்னை அனுப்பினார் என்று அவர்களுக்கு சொல்லும் பொழுது அவருடைய நாமம் என்ன என்று அவர்கள் என்னிடத்தில் கேட்டால் நான் அவர்களை என்ன சொல்லுவேன் என்றார். ஆண்டவர்கிட்ட பேசிட்டு இருக்கான். ஆண்டு சொல்லுங்க இஸ்ரவேல் புத்திரர்கிட்ட போங்கிறது. போனா அவங்க என்ன கேட்பாங்க. அப்படி கேட்டா என்ன அனுப்பின தெய்வத்தின் நாம என்னன்னு கேட்டா என்னன்னு சொல்றது ஆண்டவரு அப்படின்னு ஆண்டவர்கிட்ட பேர் தெரியாத ஒரு ஆண்டோட பேசிட்டு இருக்கான். யாரு? மோசே. அவருடைய தெய்வம் தான், ஆனா அவனுக்கே தெரியல அது யாரு. அவன் கேட்கும் போது ஆண்டவர் சொல்றாரு, அருமையான பதில் பாருங்க. யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 15வது வசனத்துல, மேலும் தேவன் மோசேயை நோக்கி, ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமா இருக்கிற உங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்வாயாக. என்றென்றைக்கும் இதுவே என் நாமம், தலைமுறை தலைமுறை தோறும் இதுவே என் பேர் பிரஸ்தாபம் என்று சொல்லுகிறார். தலைமுறை தலைமுறையா இதான் என் நாமம், இதான் என் பேர் பிரஸ்தாபம் சொல்லி ஆண்டவர் டைரக்டா மோசேயிடத்தில் சொல்றாரு. எப்படி சொல்றாரு? ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் என்று சொல்லு. அதான் அவர் தான் உங்க பிதாக்களோட தேவன் சொல்லு அப்படின்னு சொல்றாரு. இந்த நாமத்தை குறித்து வேதத்தில் மொத்தத்தில் வந்திருக்கு. இது ரொம்ப ஆச்சரியமான ஒரு காரியம். எதுக்கு எப்படி இது கண்டுபிடிக்காம விட்டுட்டாங்க அப்படின்னு ஆச்சரியப்பட வேண்டி இருக்குது. பாருங்க, யாத்திராகமம் 3ஆம் அதிகாரத்துல 6வது வசனத்துல 15வது வசனத்துல நாமம் காணப்படுகிறது. 4ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல காணப்படுகிறது. புதிய ஏற்பாட்டுல மத்தேயு சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 34வது வசனத்துல காணப்படுகிறது. மார்க்கு சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 26வது வசனத்துல காணப்படுகிறது. லூக்கா சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 37வது வசனத்தில் காணப்படுகிறது. அப்போஸ்தலர் காரியம் 7ஆம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 7ஆம் அதிகாரம் 32வது வசனத்திலே காணப்படுகிறது. எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவர் சொன்ன நாமத்தை நாம் புரிந்து கொண்டோம் என்றால், அந்த நாமத்தை நாம் விசுவாசிப்போம் என்றால், அவருடைய பிள்ளைகளாகும்படிக்கான அதிகாரம். ஒரு தந்தைக்கு பிள்ளைகளான எவ்வளவு பெரிய சிலாக்கியம், எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம், எவ்வளவு பெரிய உரிமை, எவ்வளவு பெரிய சொத்து. இதை வைத்து நம்ம அந்த உலகத்தை எவ்வளவு சாதிக்க முடியும், எவ்வளவு பெரிய வாக்குத்தத்தமான செய்தி. எனக்கு பிரியமானவர்களே, நம்முடைய தெய்வத்தினுடைய நாமம் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிற அந்த நாமத்தின் மேல் நம் விசுவாசம் உள்ளவர்களாக இருப்போம் என்றால் இந்த உலகத்தை அசைக்கிறவர்களாக பிள்ளைகளான அதிகாரத்தோடு வாழ முடியும் என்று இந்த வேதவசனம் சொல்கிறது. இந்த வாக்குத்தத்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பதாக ஜெபிப்போம். ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் நல்ல தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த கால வேளையிலே ஆண்டவரே எங்களுக்கு இந்த வாக்குத்தத்த செய்தி தந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஜனம் உடைய நாமத்தை அறிந்து உடைய நாமத்திற்கு அதிகாரம் உள்ள பிள்ளைகளை மாறுபடிக்காய் கிருபை செய்கிறார். தேவ கிருபை வெளிப்படட்டும். காண்கிற ஒவ்வொருவர் மேலும் தேவ வல்லமை, தேவ அதிகாரம் வெளிப்படட்டும். நாமத்திற்கு மகிமை செலுத்துகிறோம்.
இயேசு கிறிஸ்து நாமத்தில் பரிசுத்த ஒத்தாசை கொண்டு ஜெபிக்கிறோம். ஜெபம் கேட்டு இந்த வாக்குத்தத்தம் செய்த ஒவ்வொருவரையும் கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. ஆமென். ஆமென். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ. பேசுவது பாஸ்டர் பிரான்சிஸ் ஜெகன். வார்த்தையின் தேவாலயம் சூராரம். தமிழிலே ஆராதனையில் பங்கு கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் நீங்கள் எங்கு இருந்தாலும் சரி, நீங்கள் ஹைதராபாத் பட்டணத்துக்கு வருவீர்கள் என்றால் அடியை தொடர்பு கொள்ளுங்கள். தொடர்பு கொள்ள வேண்டிய பேர், முகவரி எல்லாம் நம்பர் நம்மளுக்கு கீழே டெலிகாஸ்ட் செய்யப்படும். கண்டிப்பாக வாருங்கள், ஊழியத்துடன் இணைந்து செயல்படுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. பிரைஸ் தி லார்ட்.